பல்வேறு மாவட்டங்களில் ஜனவரி மாதத்திலும் தொடர்ந்து கனமழை என்பது பெய்து கொண்டிருக்கிறது. சென்னையிலும் நேற்று இரவு தொடங்கி விட்டுவிட்டு மழை என்பது வெளுத்து வாங்குகிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை வானிலை ஆர்வலர் திரு பிரதீப் ஜான் அவர்களிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் சார், இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. காலை 10 மணி வரை 29 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. எந்தெந்த மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்பு இருக்கு, இது இன்னும் எத்தனை நாட்களுக்கு நீடிக்கும் என்று நாம் எதிர்பார்க்கலாம் சார்? இதுல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது அந்த அடர்ந்த மேகங்கள். நேற்றுக்கு இரவுல இருந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த திருவாரூர், நாகப்பட்டினம் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்கள்ல அதிக கனமழை பதிவாயிருக்கிறத பாக்குறோம். இந்த அடர்ந்த மேகங்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப அங்க அந்த மேகங்கள் அந்த டெல்டா பகுதியிலிருந்து மேல் நோக்கி நகர்ந்து அதுக்கப்புறம் கடலூரை தாண்டி இப்ப பாண்டி மற்றும் நம்ம விழுப்புரம் மற்றும் செங்கல்பட்டு இந்த பகுதிகளில் உள்ள அடர்ந்த மேகங்கள் இருக்கிறத பாக்குறோம். ஈவன் திருவண்ணாமலையில சில பகுதிகளா இருக்கும், சென்னையிலும் தென் சென்னை பகுதியில் உள்ள பகுதிகளை நம்ம பாக்குறோம். இந்த இடத்துலதான் இப்ப வந்து நம்ம அந்த கான்சென்ட்ரேட் பண்றோம். விழுப்புரம் வருகின்ற அடுத்த சில நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த கனமழையானது வந்து பாத்தீங்கன்னா விழுப்புரம் மற்றும் பாண்டிச்சேரி, நம்ம செங்கல்பட்டுல சில பகுதிகள், திருவண்ணாமலையில உள்ள பகுதிகள், தென் சென்னை பகுதிகள், சென்னையிலயும் ஆங்காங்கே ஒரு மழை பெய்து கொண்டு வந்து எதிர்பார்க்கப்படுகிறது. மெயினா போக்கஸ் பண்ண வேண்டிய ஏரியா அந்த கடலூருக்கு மேலே உள்ள மாவட்டங்கள்ல நம்ம பாக்குறோம். இப்ப சார், சென்னையை பொறுத்த வரைக்கும் சமாளிக்கக்கூடிய அளவுல இந்த மழை என்பது இருக்குமா சார்? ஆமா, கண்டிப்பா. நம்ம நேற்றுக்கு எதிர்பார்த்தது வந்து அதிகம். பட் வந்து இன்னைக்கு வந்து நமக்கு மழை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா செங்கல்பட்டுல இருந்து இந்த டெல்டா பகுதிக்கே மழை பதிவாகிறத பாக்குறோம், கனமழையானது பாக்குறோம். இப்போ வரைக்குமே ஒரு 5-7 சென்டிமீட்டர், சில பகுதியில 1-2 பகுதிகளில் 8-9 சென்டிமீட்டர் மழையெல்லாம் பதிவாயிருக்கு. இது மேனேஜபிள் ரெயின்ஸ் தான். நம்ம வந்து இது ஒரு பெரிய அச்சப்பட வேண்டிய மழை இல்லை. பட் எதிர்பார்த்தது வந்து இன்னும் நிறைய வரும்னு எதிர்பார்த்தோம். பட் கண்டிப்பா அது மாதிரி வரலை. எல்லாமே தென் பகுதி டெல்டா பகுதியில பெய்யுது. டெல்டா பகுதியில் அந்த அளவுக்கு நம்ம எதிர்பார்க்கல. பட் அங்க வந்து கிட்டத்தட்ட நமக்கு சில பகுதிகளில் 200 மில்லிமீட்டர் வரைக்கும் மழை பதிவாகிருக்க பாக்குறோம். மழை எல்லாமே சென்னைக்கு தென் பகுதியில தான் அந்த மழை பதிவாயிருக்கிறதே தவிர சென்னை மேல பதிவாகல. பட் இன்னைக்கும் நமக்கு வந்து மழைக்கு வாய்ப்பு இருக்குது. இங்க காஞ்சிபுரம், சென்னைக்கெல்லாம் இன்னைக்கு மழைக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நம்ம விழுப்புரம் பகுதிகள், திருவண்ணாமலை பகுதிகள், இங்கேயும் வந்து வருகின்ற சில நேரத்தில் நமக்கு மழை பெய்யும். பட் எதுவுமே அச்சப்படக்கூடிய மழையா இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். சார், இப்ப 29 மாவட்டங்கள்ல காலை 10 மணி வரைக்கும் மழையை நம்ம எதிர்பார்க்கலாம்னு வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. இது மேலும் எக்ஸ்டெண்ட் ஆகுமா அடுத்தடுத்து வரக்கூடிய மணி நேரங்கள்ல? வட தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கு மாலை வரைக்கும் நமக்கு இருக்கும். நேற்றுக்கு சொன்ன மாதிரி நீங்க மாலை வரைக்குமே நமக்கு மழை வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் நமக்கு வந்து மழை படிப்படியாக டெல்டாக்கு குறைந்து விடும். அதுக்கப்புறம் டெல்டா பகுதியில இருந்து நமக்கு தென் மாவட்டங்களுக்கு ஷிஃப்ட் ஆயிரும். ஏன்னா இந்த மேற்கு தொடர்ச்சி மேலடுக்கு சுழற்சியானது வந்து பாத்தீங்கன்னா இப்ப இலங்கை கீழே நேற்றுக்கு மையம் கொண்டிருந்ததை பார்த்தோம். இது மேலும் மேற்கு வடமேற்கு திசை நகர்ந்து அரபிக்கடல்ல நகர்ந்து அந்த மால்தீவ்ஸ் வழியாக அரபிக்கடலுக்கு நகர்ந்து செல்லும் எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படி போகும் பட்சத்துல நமக்கு அந்த காற்றின் குவிப்பு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தென் மாவட்டம்ல உள்ள மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் உள்ள மாவட்டங்கள் அங்க வந்து ரெயின் ஷிஃப்ட் ஆகும். நாளைக்கு நாளானிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா தென் மாவட்டங்களுக்கு இந்த மழை ஷிஃப்ட் ஆகும். நமக்கு படிப்படியாக மழைக்கு வந்துவிடும். இது ரொம்ப அருகில் இல்ல, கொஞ்சம் ரொம்ப தூரத்துல இருக்கிறது. இருந்தாலும் காற்றின் குவிப்புக்கால வருகின்ற நாட்கள்ல அடுத்த 2-3 நாட்கள்ல நமக்கு தென் மாவட்டங்கள் இருக்கும். தேர்ஸ்டே வரைக்குமே மழைக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். நம்ம சென்னை போன்ற மாவட்டங்களில் இன்று இரவு வரைக்கும் இன்று மாலை வரைக்கும் நம்ம மழை இருக்குன்னு பாக்குறோம். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி திரு பிரதீப் ஜான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.